குட் டே பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி 50 அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ ஒரு அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் முழுக்கவே வந்துட்டு எஃப்ஐ வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு செல்லர்ஸாகவே இருந்திருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் இந்த மாதம் அப்படிங்கிற பார்க்குறப்ப வந்துட்டு ஸ்டில் தே ஆர் இன் நெட் செல்லர்ஸ். ஸோ இதனால் வந்துட்டு ஒரு bearish ஒரு என்வரான்மெண்ட் வந்து நிஃப்டி 50ல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. அது 19,400 சம்திங்கில் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு இப்போ இருக்கிறது. தட்ஸ் நாட் அ குட் ஃபார் ஃபியூச்சர், ரைட்? ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸ்டில் இட்ஸ் இன் நைஸ் ஹெவி க்ரீன், ரைட்? ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட்டாகவே நம்மளுக்கு இருந்திருக்கு. அதுக்கு முக்கிய பங்கு வகித்தது பார்த்திங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஓகேவா? ஸோ வேறு என்ன இன்றைக்கி உள்ளதில் நிறைய இது நம்ம இது ஓகே. ஹெச்சிஎல் டெக் மட்டுமே 3.24%. ஐடி வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து நல்லா நமக்கு இப்போ தெரிகின்றது. ஹெச்சிஎல் டெக்கு அப்புறம் டிசிஎஸ் ஒரு 0.17 தான். ஓகே, மெரிக்கோ மிச்சம் இது எல்லாமே ரொம்ப டவுன் ட்ரெண்ட் தான். பிஜேஎன்விஐடி நல்லாவே இறங்கியிருக்கு. வாவ், 110 ரூபா, நல்ல ஒரு பையிங் ஜோனில் இருக்குது பிஜேஎன்விஐடி. கட்டாயமாக வந்துட்டு அது பை பண்ணல அப்படின்னா நம்ம தான் ஒரு மிகப்பெரிய முட்டாளாக இருப்போம். 110 ரூபா கட்டாயமாக நம்ம மண்டே வந்துட்டு முதல் காரியமாக நம்ம வாங்கி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்காச்சும் நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணால் தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்லாயிருக்கும். 9,000 ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ டோட்டலாக நெட் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் சாரி நெகட்டிவாக பார்ப்போம் எப்போதுமே. ஸ்பைஸ் ஜெட், விப்ரோ, பிபிசிஎல், என்எஸ்எல், என்எஸ்பி, பிஜேஎன்விஐடி, மதர்ஸ் அண்ட் சுமி. ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு ரெட்டில் இருக்குது. மிச்சது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்லாவே க்ரீன்லேயே இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2.05 வந்துட்டு 215% ப்ராஃபிட்டில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 200 ரூபா தாண்டி போயிடுச்சுங்க, ரைட்? லைக் கைண்ட் ஆஃப் கிரேசி மூவ். என்ன நடக்குதுன்னே தெரியல, ரைட்? பட் போட்ட காசு நம்ம எடுத்தாச்சு ஏற்கனவே. ஸோ வி ஆர் இன் அ வெரி குட் ப்ராஃபிட் ரைட். நம்ம வெறும் 5,000 ரூபா போட்டோம், 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. திஸ் இஸ் த பெஸ்ட்டு வே டு கெட் வெல்த்தி, ரைட்? ஸோ ஜஸ்ட் சூஸ் த ரைட் ஸ்டாக் அண்ட் ஸ்டே டைட், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம பண்ணோம்னாலே போதும். வேறு எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை, ரைட்? ஸோ இதை நான் முன்னாலேருந்தே பண்ணியிருந்தேன் அப்படின்னாலே இன்னத்துக்கு நான் எங்கேயோ பல லட்சங்கள் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். அதில் நம்ம போட்ட அமௌண்ட்டை மட்டும் எடுத்தோம்னாலே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்திருப்போம். பட் நம்மளோட கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அப்பப்போ வந்துட்டு நம்ம பணத்தை வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம், ரைட்? ஸோ ஒருத்தவங்களோட மனநிலை ஒரு மாதிரி. என்னோடய மனநிலை இப்போதைக்கு லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காரலாம் அப்படிங்கிறது என்னோடய மனநிலை. ஓகே, ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் என்னை மாதிரி ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணி நல்ல சந்தோஷமாக வந்துட்டு வாழ்க்கையை வாழ முடியும், ரைட்? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் மேபி ஆர் மேபி நாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்கலாம். ஐஓசி ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது, வாங்கலாம். அப்புறம் மெரிக்கோலாம் வேணாம். டாபர் வாங்கலாம், நல்ல ஒரு ஜோனில் இருக்குது. மதர்ஸ் அண்ட் சுமி வாங்கலாம். பிஜேஎன்விடி நிறையாவே வாங்கலாம். பிபிசிஎல் கொஞ்சமாக வாங்கலாம். விப்ரோ ஒரு பரவாயில்லையாக வாங்க. ஸ்பைஸ் ஜெட்லாம் வாங்காதீங்க, ஓகே? ஸோ இதுதான் வந்து என்னோடய கருத்து, என்னோடய போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும், ரைட்? ஸோ ஐடிஸில் வந்து ஏதோ ஈவெண்ட்லாம் வேறு வந்திருக்குது. என்ன ஈவெண்ட்டு? ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, August 14 வந்துட்டு ஏர்னிங் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன ஒரு 3 ரூபா 4 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா சந்தோஷம் தான். ஒரு 5 ரூபா கொடுத்தாங்க அப்புறமேட்டா ஒரு 50 ஸ்டாக்கோ 60 ஸ்டாக்கோ இருக்கும். 60 இருக்குது. 5 ரூபா அப்படின்னா ஒரு 300 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்பப்போ இந்த 100, 200, 300 வரப்போ ஒரு பிரியாணிக்கோ ஒரு ஷவர்மாவுக்கோ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம கிடச்சிட்டே இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு உண்டான ஒரு வலிமை கிடைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், ஓகே? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எதுவுமே பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா
ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்கள், அதுவே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு 10 வீடியோ இல்லை 15 வீடியோ மட்டும் பாருங்கள், 1.5 டைம்ஸில் பாருங்கள், நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள் மக்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை பீப்புள், பை.